மாவட்டம் உதகையில் உலக புகழ்பெற்ற 126வது மலர் காட்சி இன்று தொடங்கியது. மலர் கண்காட்சி வரும் 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறுகிறது. மலர் கண்காட்சியை முன்னிட்டு தாவரவியல் பூங்காவில் பல்வேறு வகைகளை கொண்ட 5 லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 45,000 மலர் தொட்டிகள் மலர் காட்சி மாடத்தில் பார்வையாளர்களை கவரும் வகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 126வது மலர் கண்காட்சியை தமிழக அரசின் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் அபூத்வா ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் ஷிப்லா மேரி உட்பட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பார்வைத்திறன் குறைபாடு உள்ள மாணவன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சி எல்லப்பன் நகர் பகுதியில் வசிப்பவர்கள் வாசுதேவன் சரிதா தம்பதியர். வாசுதேவன் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மகன் மதன் 80% பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவராக உள்ளார். தனியார் ஆங்கில பள்ளியில் பயின்று வந்த இவரை மாற்றுச் சான்றிதழ் வாங்கி செல்லுமாறு கூறியதால் மனம் முடிந்தார். பல முயற்சிகள் செய்தும் எந்த பள்ளிகளிலும் இவரை சேர்க்க மறுத்துள்ளனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட ஆட்சியர் காலனியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு சேர்ந்து படித்து வந்தார். தற்போது நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று 500 மதிப்பெண்களுக்கு 477 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்ற மாணவனாக சாதனை படைத்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் அரசு பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் பி. சந்திரமோகன் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா முன்னிலையில் குடிநீர் விநியோகம் மற்றும் வெப்ப அலை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் குடிநீர் விநியோகம் மற்றும் வெப்ப அலை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ரிசல்ட் தமிழகம் முழுவதும் இன்று வெளியிடப்பட்டது. புதுக்கோட்டை திருக்கோகர்ண பகுதியில் இயங்கி வரும் தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவி யாழினி 500க்கு 497 மதிப்பெண் பெற்று புதுக்கோட்டை கல்வி மாவட்டத்திற்கு முதல் மாணவியாக அறிவிக்கப்பட்டார். பள்ளி தாளாளர் கவிஞர் தங்கமூர்த்தி முதலிடத்தை பெற்ற மாணவிக்கு சால்வை, பூங்கொத்து மற்றும் இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அந்த மாணவியின் பெற்றோர்களுக்கும் பள்ளி தாளாளர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஓய்வு பெற்ற காவல்துறை நலச்சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தண்ணீர் பந்தல் திறப்பு விழா சங்கத் தலைவர் சேகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த தண்ணீர் பந்தலை காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்கள் குழந்தைகளுக்கு புளியோதரை, தயிர் சாதம் போன்ற உணவு வகைகளும் குளிர்பானங்களும் வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.